அந்த காட்டில் அன்னைக்கு காலையில இருந்தே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த மழையில கோரிக்காவும் வேகமா பறந்து வந்துச்சு. இப்படி பறந்து வந்த கோரிக்காவும் சோனா குருவி வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. கோரியக்கா, இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்க மழையில உங்களை யாரும் வீட்டு விட்டு வர சொன்னது? சரி சரி உள்ள வாங்க. கோரியக்கா, இந்த மழையில நீங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்? சோனா, வீட்டில் சமைக்கிறதுக்கு காய்கறியே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது காய்கறி வாங்கிட்டு போகலாம்னு தான் வந்தேன். காய்கறி வாங்குறதுக்கு நீங்க ஏன் வரீங்க? காலண்ணன் அனுப்பலாம்ல. அதை ஏன் கேட்குற சோனா? காலேஜுக்கு வர வர குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ரொம்பவும் சோம்பேறித்தனமாக இருக்காரு. வேலைக்கே போகிறதில்ல. வேலைக்கு போகாமல் நாம் இப்படி வீட்டிலேயே இருந்தால் குடும்பத்தை என்னால் எப்படி நடத்த முடியுங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லை. நான் தான் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி அவருக்கு சாதம் உடைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கேன். கோரியக்கா, என்கிட்ட இப்ப காய்கறி இல்லை. இருந்த காய்கறி எல்லாம் போட்டு இப்பதான் கிச்சடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்து கிச்சடியை எடுத்துட்டு போய் நீங்களும் சாப்பிட்டு ஜக்கோவுக்கும் கொடுங்க. சோனா, என்னோட கணவருக்கு என் குடும்பத்து மேலே உள்ள அக்கறையை விட உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இந்த காட்டில் இருக்கிற மற்ற பறவைகள் எல்லாம் என்னை பார்த்தாலே நான் ஏதோ கடை வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கதவை சாத்திக்கிறாங்க. நீ மட்டும்தான் என்னையும் மதித்து எனக்கு இன்னும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. பிறகு சோனா குருவி கிச்சனுக்குள்ளே போய் அது தயார் பண்ணி வச்சிருந்த கிச்சடியை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு அதை எடுத்துட்டு வந்து கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. அது கூடவே ஒரு கொடையும் கொடுத்துச்சு. கோரியக்கா, இந்த கொடையை எடுத்துட்டு போங்க, அப்பதான் நீங்க நனையாம வீட்டுக்கு போய் சேரலாம். பிறகு கோரிக்காக அந்த கிச்சடி இருந்த டப்பாவையும் கூடையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, இந்த டப்பாவில் என்ன இருக்கு? இந்த டப்பாவில் கிச்சடி இருக்கு. ஜக்குவுக்காக சோனா குருவிக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்தேன். இது உங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நானும் சாப்பிடுவேன். அம்மா, எனக்கு பசிக்குதுமா, கிச்சடியை எடுத்து வைங்க, நான் சாப்பிட்றேன். காலுஜி, காலையிலேருந்து நம்ம பையன் பசியில் இருக்கான். அவனுக்காக வாங்கிட்டு வந்த கிச்சடியை கேட்குறீங்களே, வெக்கமா இல்லை? சாப்பிட்றதுல என்ன வெக்கம்? எனக்கு கூட தான் பசிக்குது. இந்த கிச்சடியை நான் தான் சாப்பிடுவேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அந்த கிச்சடி இருந்த டப்பாவை தான் பக்கம் எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த டப்பாவை திறந்து அதுல இருந்து கிச்சடியை சாப்பிட ஆரம்பிச்சது. கிச்சடி சாப்பிட ஆரம்பிச்ச காலுக்காகவும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. சோனா குருவியோட சமையல் பக்குவம் ரொம்பவும் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்த்த கோரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. உங்களை மாதிரி ஒரு சோம்பேறியான சுயநலமான பறவையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மழை விடவே இல்லை. தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது. சாகர், நம்ம காட்டோட கடைசி பகுதியில் ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பழம் கிடச்சிது. இந்த பழத்தை பார்த்த உடனே இனிப்பான பழம்னு என் மனசில் பட்டுச்சு. அதனால தான் இதை எடுத்துக்கிட்டு வந்தேன். என்கிட்ட 4 பழம் இருக்குது. இதில் 2 நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். 2 பழத்தை நீ எடுத்துக்கிட்டு போ. இப்படி சொன்ன ரீட்டா கிளி சாகர் புறாவுக்கு 2 பழங்களை கொடுத்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ரீட்டா, இந்த பழத்தை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஆனா இது என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு எனக்கு ஞாபகம் இல்ல. சரி விடு, நான் கிளம்புறேன். உணவு தேட வந்த அவசரத்துல வீட்டு கதவை மூடாமலேயே வந்துட்டேன். நீ கிளம்பு சாகர், நான் மழை விட்டதுக்கு அப்புறம் தான் வருவேன். இந்த மழையில என்னால பறந்து போக முடியாது. ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே சாகர் புறா அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. ஆனால் ரீட்டா கிளி மட்டும் அந்த மரத்து மேலேயே உட்காந்து மழை எப்போ விடும்னு காத்திருக்க ஆரம்பிச்சது. காலுஜி, சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம குழந்தை இப்படி பட்டினி கிடக்கிறத பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? கோரி, எனக்கே இன்னும் பசி தெரியல. இந்த நிலைமையில நான் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் எங்கிருந்து உணவு கொடுக்க முடியும்? நான் இப்போ உணவு தேட போறேன். உங்களுக்காக இல்லை, எனக்காக. இப்படி சொன்ன காலுக்காகவும் வீட்டை விட்டு வெளியில் பறந்து போச்சு. கொற்ற மழையில் இந்த மாதிரி பறந்து போன காலுக்காகவும் ரீட்டா கிளி ஒரு மரத்தில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அங்கே போச்சு. என்ன ரீட்டா, இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம், உங்ககிட்ட இருக்கிற இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இது எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா? தான் கிட்ட இருக்கிற பழத்தை பார்த்துட்டு தான் காலுக்காக வந்திருக்குன்னு ரீட்டாவுக்கு தெரியும். அதனால ரீட்டா கிளி எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக உட்காந்துருந்துச்சு. ரீட்டா, நான் கேட்டது உன் காதில் விழலை? காது என்ன செவிடா போயிடுச்சா? இந்த பழம் இனிப்பா இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. இதுக்கு மேலேயும் இங்கே உட்காந்துருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணின ரீட்டா கிளி பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பறந்து போச்சு. ஆனால் காலுக்காக விடவே இல்லை. அது பின்னாலேயே பறந்து போச்சு. ரீட்டா கிளியை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி அதுக்கிட்ட இருந்த பழத்தை பிடுங்கிருச்சு. இங்கே பாரு ரீட்டா, என்னை ஏமாத்திட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஏன்னா மழையிலையும் நான் வேகமாக பறப்பேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அந்த பழத்தை அங்கே வந்து தூக்கிட்டு போச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். இதே சமயம் சாகர்புரா தன்னோட வீட்டுக்கு போன உடனே ரீட்டா கிளி கொடுத்த பழத்தை சாப்பிட போச்சு. இப்படி சாப்பிட போன சாகர்புரா பழத்துல இருந்து வீசின ஒரு வித வாசத்தை சுவாசிச்ச உடனே அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. இந்த பழத்துல இருந்து வீசுற வாசம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு விஷப்பழம், இது சாப்பிடக்கூடாது. ஐயையோ, ரீட்டா கிளி கிட்ட போய் இந்த விஷயத்த உடனே சொல்லியாகணும். இப்படி நினைச்ச சாகர்புரா உடனே ரீட்டா கிளி உட்காந்துருந்த மரத்தை நோக்கி பறந்து போச்சு. சாகர்புரா அங்க போனப்ப ரீட்டா கிளி அதே மரத்துல தான் உட்காந்துருந்துச்சு. ஆனா அது கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. ரீட்டா, என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நீ வச்சிருந்த பழங்கள் எங்க? சாகர், நான் வச்சிருந்த பழத்தை அந்த காலுக்காக வந்து என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு போயிடுச்சு. இந்த மழை மட்டும் பெய்யலன்னா நான் எப்பவோ அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். எல்லாம் என்னோட நேரம். ரீட்டா, நீ எடுத்துக்கிட்டு வந்த பழம் விஷப்பழம். நீ கொடுத்த பழத்தை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட போன சமயத்துல அந்த பழத்துல இருந்து வீசின வாசத்தை வச்சு அது விஷப்பழம்னு கண்டுபிடிச்சிட்டேன். இத உன்கிட்ட சொல்றதுக்காக தான் அவசர அவசரமா வந்தேன். அப்படின்னா அந்த பழத்தை என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன காலுக்காகத்துக்கு தான் ஆபத்து. தொடர்ந்து மற்ற பறவைகளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த காலுக்காகத்துக்கு இந்நேரம் சரியான தண்டனை கிடைச்சிருக்கும். இந்த பழத்தை நாமளே சாப்பிடுவோம். அப்பதான் நமக்கு பசி அடங்கி ராத்திரியில நல்ல தூக்கம் வரும். கோரி கேட்டா நமக்கு எந்த உணவுமே கிடைக்கலன்னு போய் சொல்லிடுவோம். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அந்த விஷப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல காலுக்காகத்துக்கு மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துல அது இறந்து போயிடுச்சு. தன்னோட குடும்பத்து மேல கொஞ்சமே அக்கறை இல்லாத காலுக்காகவும் ரீட்டா கிளிக்கிட்ட இருந்த பழத்தை அபகரிச்சு சாப்பிட ஆசைப்பட்டதால இப்ப தன்னோட உயிரை விட்டுடுச்சு.